மேடம் வாங்க. வா. சொல்லுங்க. மேடம், என் தங்கச்சி ரஞ்சிதாவை இந்த பள்ளிக்கூடத்துல தான் சேர்த்திருக்கேன். தெரியுமா? உட்காருங்க. பரவாயில்ல மேடம், ஏதோ ஒரு வேகத்துல என் தங்கச்சி எங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஆனா இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதியும் இல்ல, தகுதியும் இல்ல. அதான் சேர்த்தாச்சேம்மா. சேர்த்த பிறகுதான் இது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது மேடம். இன்னைக்கு ஆசையில சேர்த்துட்டாலும் இதுக்கு பிறகு வர செலவு எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சா இப்பவே தலை சுத்துது. ஏம்மா, அதான் ஃப்ரீயா படிக்கலாம்னு அன்னைக்கே சொல்லிட்டேனே. அப்புறம் நீங்க எதுக்கு செலவு பத்தி யோசிக்கிறீங்க? இல்ல மேடம், அப்படி யாரோ கொடுக்கற காசை வச்சு என் தங்கச்சி படிக்கிறத நான் விரும்பல. நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட முடியுமா? ஏம்மா, என்ன விளையாடுறீங்களா நீங்க? பள்ளிக்கூடத்துல கொடுத்த காசை திரும்ப கேக்குறீங்க? அந்த காசை நான் கட்டலையே மேடம். சரிம்மா, நீங்க கட்டலதான் எனக்கு புரியுது. அதான் சொல்றேன், நீங்க கட்டாத காசை நீங்க எப்படி திரும்ப கேட்க முடியும்? அப்படின்னா யாரு கட்டினாங்களோ அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. திருப்பி கொடுக்கவா? அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இங்க கிடையாதுமா. என்ன மேடம் எப்படி சொல்றீங்க? நான் கரெக்டா தாம்மா பேசுறேன். நீங்க தான் ஏதோ ஒண்ணு உளறிட்டு இருக்கீங்க. எந்த பேரண்ட்டுமே உங்களை மாதிரி வந்து பேசினதை நான் பார்த்ததே இல்லம்மா. அப்படின்னா என் தங்கச்சிக்கு டிசி மட்டும் இப்ப கொடுத்துருங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது வேணா இது கொடுங்க, இது வேணா அதை கொடுங்கன்னு என்னென்னவோ உளறிட்டு இருக்கீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு சீட் கிடைச்சிராதான்னு ஊர்ல எத்தனை பேர் தவம் கிடக்குறாங்க தெரியுமா? பெரிய பெரிய ஆளுங்க கியூல நிக்கிறாங்க. உங்களுக்கு ஃப்ரீயா சீட் கிடைச்சதும் அதோட மதிப்பு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமா, எதுக்காக உங்க தங்கச்சி இங்க படிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. மேடம், இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். பிரச்சனை அது இல்ல மேடம், அதுக்கு யாரோ வந்து பணம் கட்டிருக்காங்கல்ல, அதான் என் மனசுக்கு ரொம்ப தப்பா படுது. என்ன தப்பா படுது? என்னவோ ஒரு தப்பு நடந்து மாத்தி பணம் கட்டிட்டாங்களோன்னு தோணுது. அதுல நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். சிலது உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீங்க என் தங்கச்சிக்கு டிசிய கொடுத்துருங்க. அப்படியே அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இவ்ளோ நேரம் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க? பணமும் இல்ல, டிசியும் இல்ல. முதல்ல நீங்க கிளம்புங்கம்மா. மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் மனசு வைங்க மேடம் ப்ளீஸ். நீங்க என்ன நினைச்சு இப்படி வந்து கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. அது எதுவா இருந்தாலும் சரி, உங்க தங்கச்சி வாழ்க்கையில நீங்களே மண்ணள்ளி போட்டுறாதீங்க. அவ பாட்டுக்கு படிக்கட்டுமே. நீங்க கிளம்புங்க ப்ளீஸ் மேடம். இதுக்கு மேல எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. அதேதான் எனக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. கிளம்புங்கம்மா முதல்ல. நந்தினி, வா போலாம். வா வா. என்னக்கா இப்படி சொல்லிட்டாங்க? பணத்தை தர முடியாதுன்னா என்னக்கா அர்த்தம்? பேசாம ரஞ்சிதாவை இங்கே படிக்க வச்சிடலாம். விட. எப்படிக்கா? நான் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னேனே. எனக்கு புரியுது நந்தினி. அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல நானும் எதுவும் சொல்லாம உன் கூடவே வந்தேன். வரும்போது கூட பணத்தை திரும்பி வாங்க முடியுமோ முடியாதோ, இல்ல டிசியாவது கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன், நீ கண்டிப்பா டிசி வாங்க முடியாது. நந்தினி, உன் பிரச்சனை என்ன? எதுக்கும் தங்கச்சி வாழ்க்கையை நீயே கெடுக்க பாக்குற? டிசி வாங்கிட்டு போய் அப்படி என்னதான் பண்ண போற? என்ன திரும்ப ஊருக்கு போக சொல்வியா?